யூசுவலாவே சேலரிடுக்கு வந்துட்டு லோன் ஈஸியா ப்ராசஸ் ஆயிடும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே டஃப்பா இருக்கும். அத பத்தி சொல்லுங்க. கரெக்டா மேடம். ஏன்னா சேலரி பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக எவ்ரி மந்த் ஒரு இன்கம் இருக்கும். அதனால் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும் அவங்களால. ஏன்னா எவ்ரி மந்த் ஆன் டேட்டில் அவங்களுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்துரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிஸ்னஸ் பர்சன் அப்படி கிடையாது இல்லையா? மந்த் ஆன் மந்த் பிஸ்னஸோட டாப் லைன் மாறும், அவங்களோட டிரான்சாக்ஷன் மாறும். ஸோ ரிஸ்க் அதிகம். ஸோ சேலரி பர்சனை விட ரிஸ்க் அதிகம்ன்றதுனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக லோன் கிடைக்கிறது இல்லை. உங்ககிட்டயே பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அப்ப டஃப்பா இருக்கும்ன்றீங்க. அப்படி இல்லை மேடம். அதுக்கு தான் வந்து கேஷ் பஜார் இருக்குது. ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து நாம் வந்து ஒரு ப்ரீ பிடி மாதிரியே பண்ணுவோம். பேங்க்கில் வந்து எப்படி வந்து ஒரு கிரெடிட் மேனேஜர் வந்து கஸ்டமர் அனலைசிஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி நானே கஸ்டமரோட எல்லா டீட்டெயிலும் அனலைசிஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி எந்த பேங்க்குக்கு போனால் ஈஸியாக லோன் கிடைக்கும், டைம் சேவ் பண்ண முடியும், கஸ்டமருடைய நீடடை வந்து பூர்த்தி பண்ண முடியுன்றதை நானே பார்த்து சொல்லிடுவேன். இட் வில் டேக் வெரி ஷார்ட் டைம். தட் இஸ் ஃபார் கேஷ் பஜார் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும்.